பொரியலை விதவிதமாக நல்லா டேஸ்டியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய பொடி வகைகள் பண்ணி வச்சுப்பேன். அந்த வகைகளில் வந்து இந்த மாதிரி ஒரு பொடி, அதாவது கருப்பு உளுந்து, முழு பச்சைப்பயிறு, அதோட கடலைப்பருப்பு, மிளகாய், நம்ம விருப்பப்பட்டால் கொஞ்சம் சீரகம், மிளகு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வெறும் வானிலையில் இல்லைன்னா ஒரு சொட்டு நெய் விட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கிறோம். கடைசியாக கொஞ்சம் கொப்பரை போட்டுட்டேன். இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆறிய பிறகு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் போட்டுட்டு விட்டு விட்டு ஏக்கி இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணணும். இதை கொஞ்சம் நேரம் தட்டிலேயே ஆறிய பிறகு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ இதை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் பொரியல் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் பீன்ஸு, அந்த அகல பீன்ஸை வந்து வேக வச்சு அதை வதக்கிட்டு இந்த பொடி போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இதையே வந்து கத்திரிக்காய் யூஸ் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணாங்க. அந்த கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வதக்கிட்டு இந்த வெங்காயம், பூண்டு, அதோட அந்த பொடி அதையும் சேர்த்து இடிச்சிட்டு தகுந்த உப்பு போட்டுட்டு கடைசியில் போட்டு இறக்கிட்டேன். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எந்த பொரியலுக்கு வேணால் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நம்ம பண்ணலாம்.